வணக்கம், வெல்கம் டு மேகலா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நார்மலான சிக்கன் பிரியாணி இல்லாமல் சிக்கன் 65 பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல சிக்கன் 65 மசாலாக்காக ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அது கூட 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 இல்லை 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கோங்க. 3/4 கிலோ போன்லெஸ் சிக்கன். பிரியாணிக்கு ரைஸ் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு சிக்கன் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 2 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு திரும்பி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இது ஒரு 1 ஹவருக்கு நம்ம மேரினேட் பண்ணணும். இப்போ அந்த டைம்குள்ளே ஒரு 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸு ஒரு அரை மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ரைஸ் தனியாக வடிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய், 2 பீஸ் பட்டை, 4 ஏலக்காய், 3 லவங்கம், ஒரு பிரியாணி இலை. நல்ல ஒரு ஸ்மெல்க்காக ஷாஹி ஜீரா ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இது இல்லைன்னா நீங்கள் நார்மலான சீரகமே 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். அது கூட 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். ஸோ நம்ம இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இதில் போட்டுட்டு அரிசி ஒரு 75% வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக வேக வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரியாணி சாம்பார் சாதம் மாதிரி ஆகிடும். இப்போ வடித்த ரைஸ் இந்த மசாலா மேலே போட்டுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரு கப்பில் 1 கிளாஸ் அளவு சுடு தண்ணியில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. இந்த தண்ணியை இந்த பிரியாணி ரைஸ் மேலே சுற்றி ஊற்றிடுங்க. வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா தண்ணியும் நம்ம ஊற்ற தேவையில்லை. 1/4 கிளாஸ் அளவு தண்ணியில் கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மேலே ஊற்றிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இது வேணான்னா நீங்கள் அதை ஒமிட் பண்ணிடலாம். மீதி இருக்கிற ஃப்ரை பண்ண ஆனியனை மேலே தூவிட்டு நல்ல கலர்ஃபுல்லாக தெரியறதுக்காக மேலே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டுக்கோங்க. இப்போ நல்ல டைட்டான ஒரு மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆனதும் ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். இந்த பிரியாணிக்கு தம் எல்லாம் எதுவும் போட வேண்டாம். இப்போ நெக்ஸ்ட்டு சிக்கன் 65 பண்ணுறதுக்காக டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மேரினேட் பண்ண சிக்கனை இதில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த பிளெயின் பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மேலே இந்த சிக்கன் 65 போட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சிக்கனோட அரோமா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சிடலாம். மறக்காமல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, ஸ்டவ் ஆனில் இருக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்மளோட சூப்பரான சிக்கன் 65 பிரியாணி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் லேயராகவும் சர்வ் பண்ணலாம், இல்லை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டும் சர்வ் பண்ணலாம். நார்மல் சிக்கன் பிரியாணியை விட இந்த சிக்கன் 65 பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஈஸியான சூப்பரான ரெசிபீஸ்லாம் பார்க்க மறக்காமல் மேகலா ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.